Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. Forex market gold எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப் டவுன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது ஏது டைம் ஃப்ரேம் ஆக்குரேட் தான். இப்போ அந்த 5 மினிட்ஸு அதே மாதிரி 30 மினிட்ஸு 50 மினிட்ஸு இது 3 டைம் ஃப்ரேம்லும் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்து சிக்கில் தான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. இப்போ கோல்டு பார்த்துட்டா இப்போ 2 டேஸாக மார்க்கெட் நல்லா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஹியூஜ் அப் ட்ரெண்டில் தான் கோல்டு போயுது. இப்போ எஸ்டர்டே மார்க்கெட் க்ளோசிங் லெவலில் நல்லா கீழே போயிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங்கில் 6:15 அப்புறம் மார்க்கெட் டவுன் போய் 390 பாயிண்ட்ஸு கீழே வந்திருக்காரு. நல்லா ட்ரேட் ப்ராஃபிட் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபஸ்ட்டு சிக்கிள் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே போயுது. அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் போயிடுச்சு. இப்போ 2 ட்ரேடு கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு மிஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இப்போ அது 30 மினிட்ஸ் பார்த்துட்டா 30 மினிட்ஸ் ஒரே ஒரு சிக்கிள் 8 o'clock தான் கொடுத்தது. அது சிக்கிள் வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கீழே இருக்க. அது எஸ்டர்டே மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே ரெட்டில் தான் சாஃப்ட்வேர் கொடுத்தது. அது இடைக்கு ஒரு பை போய் அவட கன்ஃபார்ம் இல்லை. அது அந்த மார்க்கெட் பார்த்துட்டா 8 o'clock கீழே வரும்போது நல்லா கீழே போயுது. இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் அவுட் போய் இப்போ பார்த்துட்டா 151 அது சிக்கிள் 8 o'clock எடுத்த 15171 கொடுத்த ட்ரேடு இப்போவும் பார்த்துட்டா 3 டாக்ஸ் ஹிட் ஆகி மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும் நல்லா பாய் போயுது. நல்லா ஹியூஜ் அப்டனில் தான் கோல்டு இருந்தது. இப்போ பார்த்துட்டா எஸ்டர்டே மார்க்கெட்டு க்ளோசிங் லெவலில் தான் மார்க்கெட்டு கீழே வந்தது. அது மார்க்கெட்டு நல்லா கீழே போயுது. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டாலும் நல்லா மார்க்கெட்டு கீழே வந்தது. இப்போ இது 5 மினிட்ஸில் சாஃப்ட்வேர் இன்றைக்கி மார்னிங்கில் செல் கொடுத்தது. செல் வந்த டைம் தான் இந்த ரெட் கலர் டவுன் ஆகிறது தான் செல் இண்டிகேஷன். அது வந்த டைம் தான் மேலே கொடுத்துருக்கேன் என்ட்ரி டார்கெட்டு. இப்போ சிக்கில் வரும்போது நம்ம செக் பண்ணது அந்த கேண்டில் கலர் ரெட்டு வரணும். இப்போ இந்த சிக்கில் வந்ததுக்கப்புறம் இந்த லைன் ரெட் ஆகும் போது நம்ம மார்க்கெட் டவுன் போயிடும். ஆனால் அதே மாதிரி கீழே பார்க்கணும். இப்போ அது கேண்டில் இப்போ சிக்கில் வரும்போது கீழே மேலேயும் சேமாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இந்த சிக்கில் பார்த்துட்டா ரெட்டு வந்த டைம் இதுதான். அது கீழே ரெட்டு வந்திருக்கு. செகண்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். அதே நல்லா மார்க்கெட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் எகெயின் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு அப்புறம் எகெயின் பிரேக் அவுட் போய்டும். ஃபஸ்ட் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த பொசிஷனில் உங்களுக்கு எடுக்கலாம். அது 5339 அது மார்க்கெட்டு நல்லா பிரேக் அவுட் போயிது. அப்ராக்சிமேட் 5142 வரை போயிருக்காரு. இப்போ நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தான் அதே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எகெயின் சப்போர்ட் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எகெயின் பிரேக் அவுட் போயிது. மார்க்கெட் கீழே வந்திருக்கு 5203 வந்தது. இப்போ பார்த்துட்டா 509 தான். இப்போ மார்க்கெட் நல்லா கீழே வந்து பார்த்துட்டா 400 பாயிண்ட்ஸு மார்க்கெட்டை இன்னைக்கு கொடுத்த சிக்னலில் கீழே போயிட்டு இருக்காரு. நல்லா ரிட்டர்ன்ஸு தான். அது 30 மினிட்ஸில் கரெக்டு தான் காட்டி கொடுத்தது. செல்லு ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 15 பார்த்துட்டாலும் 15 சிக்கில் வந்து 645 தான். இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கில் தந்தது. அதே மாதிரி கீழே விட ரெட் அல்ல இந்த இடத்துக்கு தான் ரெட்டு வந்திருக்காரு. ட்ரேட் எடுக்கலாம். நல்லா கீழே போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த இடத்துக்கு ஸ்டெட்டை பார்த்துட்டா மார்க்கெட்டு டவுன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக சைட்வேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டவுன் வந்து இப்போ இந்த இடத்துக்கு தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ஆல்ரெடி கீழே விட ரெட்டு போயிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கொடுத்த செல்லு ரொம்ப நேரமாக கன்ஃபார்ம் ஆகாத அதே மாதிரி கொடுத்து அப்போ சாஃப்டை விட கரெக்டாக சைட்வேஸ் இண்டிகேஷன் எக்ஸ்ட்ரா கலரை உங்களுக்கு காட்டிக்கும். சைட்வேஸ் இண்டிகேஷன் கலர் சேஞ்ச் வந்துட்டால் மார்க்கெட்டு பை எல்லாம் செல்லலை பிட்வீன் எனக்கு மார்க்கெட் சைட்வேஸ் தான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வரும்போது நல்லா ஆல்ரெடி கீழே இருக்க மார்க்கெட் ரெட்டு இப்போ தைரியமாக ட்ரேடை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண நம்ம ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணலாம். லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அது செக் பண்ணதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பார் சார்ட் எல்லாமே உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் வேணதில் கேண்டிலும் செட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் ஆப்ஷன் இருக்கு எல்லாமே. இப்போ இதில் டோட்டல் 8 டைப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தேங்க்யூ.